ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொட்டீனுக்காக காலையிலே எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டு அது அரேஞ்ச் பண்ணுற வேலையாகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு எக்ஸாக்டாக. இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம டிவிக்கே தான் வின் பண்ணணும்னு ஒரு உள்ளுணர்வு எனக்குள்ளே சொல்லுது. இது வரைக்கும் அப்பா அம்மா சொல்லி நம்ம எந்த பெரிய கட்சின்னு பார்த்து அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருப்போம். நம்மளாம் பிடிச்சி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஆனால் இந்த வாட்டி முதல் முறையாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு நம்ம மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன நடக்குதுன்றது தெரியும் அப்படின்றது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்கள என்கேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. இவளுக்கு இம்சை தாங்க முடியலை, இவளுக்கு இல்லாமையும் இருக்க முடியலை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவங்களுக்கும் போர் அடிக்குது, நமக்கும் வேலை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னாலும் அவங்கள போட்டு அரெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ செடிகளில் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயத்தாள் சூப்புக்கெலாம் நம்ம போடுறோம்ல. ஸோ அதனால் வெங்காயத்தாள் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி புதைச்சி வச்சுருந்தேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நம்ம எது வச்சுருக்கோமோ அதை தவிர மீதியெல்லாம் தான் வரும். வேப்பிலை செடி என்னென்னமோ செடி வரும், ஆனால் நம்ம வச்ச வெங்காய செடி மட்டும் வராது. நிறையா வாட்டி நான் பார்த்துட்டேன். நம்ம என்ன விதை போடுறோமோ அதை மட்டும் வரவே வராது, அது தவிர மீதியெல்லாம் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஓட்டு போட போகிறோம். பார்க்கலாம், மாற்றம் மாறாதது. ஸோ இவங்களே ஒரு 50-60 இயர்ஸாக ஓட் பண்ணி நம்ம என்ன கண்டோம், ஏதாவது ஒரு சேஞ்ச் வராதா, ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு இப்போல்லாம் சாப்பிடவே தோண மாட்டேங்குது. பசங்க வீட்டில் இருக்கிறதுனால சிப்ஸ் இருக்கா, அப்பளம் இருக்கா அப்படி தான் கேட்குறாங்களே தவிர, இல்லைனா லஞ்சை குவிட் பண்ணிடுறாங்க, சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோக்கை கூட யூஸ் பண்ணி நீங்கள் அப்பளம் பொரிக்கலாம். அப்படி பொரிக்கும் போது நமக்கு நல்லா விரிஞ்சு பொரியும், அதே சமயம் எண்ணெயும் ஒட்டாமல் வரும். ஸோ கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலைன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு போடாத மாதிரி குத்தமாயிடுது. ஸோ என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே கிடையாது. பெரியவ ஃபுல்லாக உட்காந்து டிவி சார்ஜ் போடுற வரைக்கும், ஃபோன் சார்ஜ் போகிற வரைக்கும் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறா. என்னம்மா ஆச்சு, ஏம்மா போடுற அப்படின்னு கேட்டால், சார்ஜ் இல்லையாம்மா அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னால், அதானே பார்த்தேன், இல்லைனா நீ ஃபோனை அவ்வளோ சீக்கிரம் வைக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அந்த கஸ்டர்ட் செஞ்சுட்டு, கஸ்டர்டில் என்னென்னா சர்க்கரை போட வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் சர்க்கரை போட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றே இல்லையா கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி தான் இதெல்லாம் தாங்க போகிறோமோ தெரில.